என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா -33 பாயிண்ட்டும், பேங்க் நிஃப்டி -469 பாயிண்ட்லையும் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்கு. நம்ம மார்க்கெட்ல நேற்று சொல்லியிருந்தோம், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து புட் சைடு அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டியில ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 53,000 கால் சைடு அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரிதான் மார்னிங் வரைக்கும் நிஃப்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் அப் சைடு கொடுத்துக்கிட்டு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சரிவை கொடுத்துட்டு ஒரு ஹை கொடுத்து திருப்பி வந்து கொஞ்சம் டவுன் கொடுத்துருக்கான். ஸோ மேபி மார்க்கெட் நிஃப்டியை பொறுத்தவரை டவுன் ட்ரெண்ட் போகுமா இல்ல பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்ப பாத்திரலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 24,000 இப்ப இருக்கிறதா அதான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டும், 23,900 அடுத்த சப்போர்ட், 23,800 இதெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லெவல்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. அதே மாதிரி இன்னைக்கு வந்த ஹை 24,160 அதுதான் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மார்க்கெட் மேல போக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பார்த்தலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல ஒரு பால் தான் கொடுத்துருக்கான். 500 பாயிண்ட் பக்கம் டவுன் கொடுத்துருக்கு மார்க்கெட்டு. ஸோ அதனால வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 52,400 52,500 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த லெவல் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். சப்போர்ட்னு வந்து பாத்தீங்கன்னா 52,000 51,500 தான் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு மேல போய் டச் பண்ணிட்டு திருப்பினா 52,000 வரும். அதுக்கும் கீழே உடைச்சா 51,500. ஸோ ஒரு நல்ல பால் வரலாம். மேபி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் கால்ஸ் அதிகமா இருக்கும். இன்னும் ஒரு நாள்ல வந்து செல்லிங் கொடுத்துட்டான் அப்படிங்கறதுக்காக வேண்டி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்னு சொல்லிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியில இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு சீன் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா தெரியும். என்ன அப்படின்னா ஒரு சேனல் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா இந்த சேனல்ல இருந்து உடச்சிட்டு அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் திரும்புறான் ஃப்ரெண்ட்ஸ். சோ இது வந்து ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகும். எம் பேட்டர்ன் மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? சோ இந்த ஒரு சேனலை வந்து மார்க்கெட் இப்ப பேங்க் நிஃப்டி என்ன பண்ணிருக்குன்னா இந்த சேனல் பிரேக் அவுட் கொடுத்துட்டு பேனலுக்கு கீழே வந்து அதை ரீடெஸ்ட் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட்டை ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்கு. சோ இந்த பேட்டர்ன் மேக்ஸிமம் ஃபார்ம் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்ல ஒரு பால் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதை பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதை வாட்ச் பண்ணிக்க. ஸோ இந்த சீன் பார்க்கும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பேங்க் நிஃப்டியில இருக்கு. ஓகேங்களா? ஸோ நிஃப்டியில வந்து அந்த மாதிரி இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டியில வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த செல்லிங் அவங்க காட்டல. ஏதோ ஒரு சைட்வேஸ் ஃபார்ம் பண்ணி அப்படியே நிப்பாட்டிட்டான். அந்த 24,100 இருந்து 24,150 24,000 மார்க்கெட் இன்னைக்கு நிறுத்திக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். மண்டே தான் வந்து இதோட தாக்கம் எப்படி இருக்கும், அப்ல போகுமா டவுன்ல போகுமா அப்படிங்கறத மண்டே மார்க்கெட் தான் வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து பார்த்தரலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படின்னா நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி இது பாத்தீங்கன்னா தெரியும் 24,000 புட் ரேட்டஸ் தான் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 15 லட்சம் கான்ட்ராக்ட். புட்ல 54 லட்சமும் கால்ல 40 லட்சம் கான்ட்ராக்ட், மொத்தம் 15 லட்சம் கான்ட்ராக்ட் டிஃபரெண்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ 24,000 நல்ல ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவலா இருக்கும் மண்டே. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் அப் சைடு போகுமா டவுன் சைடு போகுமாங்கிறத ஸோ நாளைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் வச்சு தான் சொல்ல முடியும். இப்ப வரைக்கும் மார்க்கெட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஏன்னா 23,900 பாருங்க 28 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தும் பாருங்க கிட்டத்தட்ட 33 லட்சம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 29 லட்சம் கால் சைடு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 38 லட்சம் இருக்கு. ஸோ 24,000 தான் வந்து டிசிஷன் மேக்கிங் லெவலா இருக்கும் நாளைக்கு. ஏன்னா ஓப்பனஸ் எப்படி வேணா சேஞ்ச் ஆகும். இன்கேஸ் மார்க்கெட் டவுன் ஆகிற மாதிரி இருந்தா சடனா கூட ஓப்பன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால 24,000 வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவல் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி என்எஸ்சிலையும் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுலயும் காமிச்சிடுறேன் பாருங்க. நிஃப்டிக்கு நிஃப்டி பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். 24,000 பாருங்க புட் சைடு கிட்டத்தட்ட 2,19,000 கான்ட்ராக்ட் இருக்கு தெரியுங்களா? ஸோ 2,19,000 அதிகப்படியான கான்ட்ராக்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 24,000 நல்ல ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை வாட்ச் பண்ணீங்க. அதுக்கும் கீழே போனா 23,900 1 லட்சம் கான்ட்ராக்டும்,
அடுத்தடுத்து 1 லட்சம் கான்ட்ராக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 1.93 கிட்டத்தட்ட 2 லட்சம் கான்ட்ராக்ட் 23,500 தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னா இன்கேஸ் இந்த லெவலை எல்லாம் பீட் பண்ணி போற பட்சத்துல 23,500 போகும். ஏன்னா அதனால அங்கதான் அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. இப்ப 24,000 நல்லா சப்போர்ட்டா இருக்கும். இன்கேஸ் 24,000 பிரேக் பண்ணா ஃபர்தரா 23,500 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் இண்டிகேட் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் சைடு பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் அதாவது 24,000க்கு மேல மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னா அடுத்து 24,100ல 200 300 எல்லாம் வந்து 1.5 லட்சம் தான் கான்ட்ராக்ட் இருக்கு. அதிகப்படியான ஹையஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2.21 அது எங்கன்னு பாத்தீங்கன்னா 24,500ல தான். ஸோ 24,000ங்கிறது டிசிஷன் மேக்கிங் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுங்களா? இது வந்து டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும். அதே மாதிரி ஸோ இப்போ வந்து 24,000க்கான கால் ஆப்ஷன் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 24,000க்கான கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் நல்ல ஒரு ஹை கொடுத்துட்டு இப்போ கொஞ்சம் சின்ன சரிவு வருது. ஆனா இருந்தாலும் இந்த 134 ரூபாயும் 118 104 ரூபாய் இதெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் ப்ரீவியஸா பை பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால இந்த லெவல்ல ஏதோ ஒரு லெவல்ல மார்க்கெட் பையிங் ஆகலாம் வாய்ப்பு இருக்கு. வந்த 134 ரூபாயோ 118 ரூபாய் ஏதோ ஒரு பிரைஸ்ல வந்து மார்க்கெட் திரும்பும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பிரீமியம் கம்மி வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி சோ இதுக்கு வந்து லெவல் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 184 222 273 எல்லாம் அடுத்தடுத்த டார்கெட்டா இருக்கும். 134 118 104 எல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சோ அதே மாதிரி நிப்டி 24,000க்கான புட் ஆப்ஷன் பாத்திரலாம். புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் நல்ல ஒரு சரிவு கொடுத்துட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் மார்க்கெட் இன்னைக்கு ஒரு செல்லிங் பிரஷரை காமிச்சதால மேபி இருந்தாலும் புட் சைட் டிசிஷன் மேக்கிங் லெவலுங்கிறதுனால இந்த லெவலையும் கொஞ்சம் அதுக்கான லெவல்ஸையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 24 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1 2 3 தடவை 89 ருபீஸ்ல பை பண்ணிக்கிறாங்க 89 ரூபாயில. ஓகேங்களா? 114 137 194 240 எல்லாம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் 137க்கு மேல சஸ்டெயின் ஆகுதுன்னா மார்க்கெட் 195 போகும். அதுக்கு மேல 240. ஸோ அந்த லெவல் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதான் நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ டிசிஷன் மேக்கிங் லெவல் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இன்னும் செல்லிங்கான மூவ்மெண்ட் காட்டல. ஓகேங்களா? ஸோ அதனால மைண்ட் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த வந்து பேங்க் நிப்டி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தலாம். பேங்க் நிப்டி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயுமே சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. தெரியுதுங்களா? பேங்க் நிப்டியில புட் சைடும் சரி கால் சைடும் சரி 53,000த்துல அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு தெரியுங்களா? ஸோ 52,500 தான் வந்து இப்போதைக்கு டிசிஷன் மேக்கிங் லெவல். ஓகேங்களா? ஸோ 52,500 போயிட்டு திரும்பலாம். இல்ல 52,500க்கு மேலையும் போகலாம். ஸோ ஏன்னா எங்கேயுமே பெரிய சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்க எந்த சைக்கிளுமே இல்லை பாருங்க. ஓகேங்களா? ஸோ கம்மியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கு. 15 லட்சம் 17 லட்சம் எல்லாம் குறைவான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அதெல்லாம் ஈஸியா வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து டக்குன்னு போட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை மாத்திர முடியும். ஸோ அதனால வந்து பேங்க் நிப்டியை பொறுத்தவரைக்கும் செல்லிங் தான் ஆகும் பையிங் தான் ஆகும் சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி நான் என்னைக்கும் சொல்ல மாட்டேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுதோ அதுதான். அதே மாதிரி பிரீமியத்தோட ட்ரெண்ட் அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா 52,500 தான் ரெண்டு பேர் ஈக்குவலா இருக்கிறதால 52,500க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 52,500க்கான கால் ஆப்ஷன் பாத்திரலாம். 52,500க்கான கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு மார்க்கெட் நல்ல ஃபால் தான். சோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 297 ரூபாய் 243 188 112 இதெல்லாம் ப்ரீவியஸா பை பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட். சோ இந்த லெவல்ல ஏதோ ஒரு லெவல்ல மார்க்கெட் வந்து திரும்பறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாமே ப்ரீவியஸ் பையிங் லெவல்ஸ் தெரியுங்களா? சோ அதான் நான் வந்து இப்ப மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சோ அதே லெவல்ல திருப்பி அவங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சோ அப்படிங்கறத இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இப்ப இந்த பிரீமியம் சார்ட் வந்து சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. 447 494 600 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். இங்கெல்லாம் போயிட்டு திரும்பலாம். இல்ல இது பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மார்க்கெட் மேல போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதை வாட்ச் பண்ணிக்க. மண்டே எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரி
52,500க்கான புட் ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும். 52,500க்கான புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 211 பை பண்ணிக்கிறாங்க தெரியுதுங்களா. ஸோ அதனால 211, 312, 400 இதெல்லாம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 567, 758 எல்லாம் அடுத்தடுத்த டார்கெட்டா இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் 52,500க்கும் கீழே போற பட்சத்துல நாளைக்கு 52,500 போயிட்டு மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னா இந்த 312 ரூபா இல்ல 211 ரூபா ஏதோ ஒரு பிரைஸ்ல வந்து பை பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகலாம். மார்க்கெட் டவுன் சைடு போகும்போது இந்த லெவலை ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஸோ மார்க்கெட் கரெக்ஷன் வருமா அப்படிங்கறத மார்க்கெட் நாளைக்கு மண்டே அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் சொல்ல முடியும். இன்னைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் கொஞ்சம் இதா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஸோ என்எஸ்சிலையும் பாத்தீங்கன்னா பேங்க் நிப்டிக்கு பாத்திரலாம். பேங்க் நிப்டிக்கு பாத்தீங்கன்னாலும் தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்க இருக்குன்னா 52,000 1,17,000 கான்ட்ராக்ட் தெரியுதுங்களா. ஸோ அங்க எதுங்க இருக்குன்னா 52,000 தான் இருக்கு. இந்த பக்கம் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 257 இன்னைக்கு வந்தது. 53,000 பாத்தீங்கன்னா 2,57,000 கான்ட்ராக்ட். அப்போ 53,000 ஸ்ட்ராங் லெவலா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 117, 120 இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் கான்ட்ராக்ட் இருக்கு ஓகேங்களா. ஸோ 117 பாத்தீங்கன்னா 52,000லயும் 120 வந்து பாத்தீங்கன்னா 51,500லயும் இருக்கு. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் இந்த 52,500 கீழே சப்ஸ்டின் ஆகும்போது அடுத்து 52,000 அப்படி கொஞ்சம் கொஞ்சம் டவுனா இருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ மேபி ஒரு சின்ன கரெக்ஷன் வரலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஓகேங்களா. ஸோ அதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் சொல்லுது. அதுக்கேற்ற மாதிரி மண்டே வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்க. மண்டே ட்ரெண்ட் எப்படிங்கிறத மண்டே தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மூலமா தான் சொல்ல முடியும். ஸோ அதுக்கான லெவல்ஸ் அதனால தான் கால் சைடு புட் சைடு ரெண்டு சைடுமே நான் கொடுத்துருக்கிறேன் ஓகேங்களா. நமக்கு எந்த சைடுங்கிறத கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் இல்லாதனாலையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் கரெக்டா இல்லாதனாலையும் ட்ரெண்டை வந்து இப்போதைக்கு நம்ம கரெக்டா சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால இருந்த வரைக்கும் இன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு ஹைஸ் அண்ட் லோஸ் பாத்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட்ல ஒரு ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் இருந்துச்சு. மார்க் ஹை போகவும் லோ வரும், ஹை போகும் லோ வரும். ஒரு ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் நிப்டி எல்லாம் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மூவ்மெண்ட் வரும் நாட்களும் இருக்கிறதுக்கு எதிர்பார்க்க முடியும் சரிங்களா. அதை பார்த்துக்கிட்டு ட்ரெண்ட் எந்த பக்கம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இருந்த வரைக்கும் கொஞ்சம் அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து வீக்லி எக்ஸ்பீரி வர்றதால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஸோ மண்டே மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்க ட்ரேடிங் ஸ்டேட்டப்பை மாத்திக்கங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.